الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا تعظيما وتكريما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما إلى صلاة صلوات اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய பேரருள் பெரும் கருணை, அல்லாஹ் நம்மை எல்லாம் முஃமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீபு நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே அல்லாஹ் நம்மை பிறக்கச் செய்தான். அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சதா அவனை ஞாபகம் செய்யக்கூடியவர்களாக, அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக, நல்ல முறையில் அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகள் செய்யக்கூடியவர்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. இங்கே வந்திருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இங்கிருந்து செல்லுகிற பொழுது எல்லா பாவங்களையும் மன்னிக்கப்பட்டு பரிசுத்தமாகிய நிலையில் இங்கிருந்து செல்ல அல்லாஹ் நம்மை தௌஃபீக் செய்வானாக. இந்த பள்ளியில் அமர்ந்திருக்கும் காலமெல்லாம் இஅ்திகாஃபுடைய நிய்யத்தை வைத்துக்கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா அந்த நன்மையும் நமக்கு தருவான். அத்துடனே இஷாவுடைய தொழுகையை எதிர்பார்த்து நாம் இங்கே அமர்ந்திருப்போம். ஏனென்றால் ஒரு மனிதன் தொழுகையை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கும் காலமெல்லாம் அந்த தொழுகையிலே இருந்த நன்மையை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கொடுக்கிறார். அல்லாஹ் தஆலா ஐவேளை தொழக்கூடியவர்களாக நம் அனைவரையும் நம் குடும்பத்தாரையும் அல்லாஹ் ஆக்குவானாக. ஒரு ஹதீஸை நான் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்த ஆசைப்படுகிறேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை ஹஜரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸ் அபூ தாவூத், நஸஈ மற்றும் முஸ்ததரக் ஹாக்கிம் போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கிறது. ஹஜரத் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அகத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பியதி யௌமன். ஒரு முறை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனது கைகளை பிடித்தார்கள். சும்ம கால சொன்னார்கள், யா முஆத், முஆதே, வல்லாஹி இன்னீ லஉஹிப்புக, அல்லாஹ் மீது ஆணையாக நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொன்னார்கள். முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரொம்ப பிரபலமான ஒரு சஹாபிய ரசூல். தன்னுடைய இளம் வயதிலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கைப்பிடித்து இஸ்லாத்திற்கு வந்தவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய ஹதீஸுகளை அறிவித்தார்கள். ஃபகீஹ், ஞானம் மிக்கவர்களாக இருந்தார்கள். சிறு வயதிலிருந்தே சுமாராக 15-16 வயதிலிருந்தே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து சஹாபாக்களை இளம் வயது சஹாபியாகவும் இருந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் கையை பிடித்தார்கள். பிடித்து சொன்னார்கள், யா முஆத், முஆதே, இன்னீ உஹிப்புக, நான் உன்னை விரும்புகிறேன், வல்லாஹி, அல்லாஹ் மீது ஆணையாக என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு பிள்ளைகள், அவங்க வயது அந்த நேரத்தில் 20-25க்குள் தான் இருக்கும். ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகை விட்டு செல்லுகிற பொழுதே முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சுமாராக 25-26 வயசு தான் இருந்துச்சு. இந்த ஹதீஸ் சொல்லும்போது சின்ன வயசு தான் இருக்கும். அந்த வயதிலேயே அவருடைய ஞானம்,
மார்க்கத்திலே அவர்களுடைய ஆர்வம், பெருமானாருடைய எல்லா போர்களிலும் கலந்து கொண்டார்கள். அதை பார்த்து பெருமானார் சொல்றார்கள், வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையாக சொல்கிறேன், நான் உன்னை விரும்புகிறேன். இப்போ அன்பர்களே, நம் குழந்தைகளிடத்திலே விருப்பமான சில செயல்கள் இருந்தால் அவர்களை பாராட்டவும் வேண்டும், அவர்களை நாம் மதிக்கவும் வேண்டும். நம்முடைய சிறுவயது பாலகன், ஒரு சிறுவயது பையன் பள்ளிக்கு சென்று ஜமாத்தோடு தொழுது விட்டு வருவாரேயானால் நாம் சொல்ல வேண்டும், அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, நான் உன்னை விரும்புகிறேன், அல்ஹம்துலில்லாஹ் நீ 5 நேரம் தொழக்கூடிய பிள்ளையாக இருக்கிறாய் என்று பாராட்ட வேண்டும். அதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார். அதே மாதிரி அன்பர்களே, நன்மையான காரியங்கள் எங்கே நிகழ்ந்தாலும் அதை நாம் அந்த நேரத்திலேயே அப்பவே பாராட்டவும் வேண்டும், துவாவும் செய்ய வேண்டும். அந்த சிறு பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய ஒரு சின்ன துவா அது பின்னாடி ரொம்ப பெரிய வேலை செய்யும். அதை நம்ம சாதாரணமாக எண்ணி விடக்கூடாது. உங்கள் வீட்டில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நம்ம துவா செய்வோமா, நம்ம துவா செய்யணுமா? அப்படி இல்லை. உங்கள் தம்பிகிட்ட சொன்னீங்க, உங்கள் மகன்கிட்ட சொன்னீங்க, அப்புறம் இந்த மாதிரி சின்ன பிள்ளையாக இருந்தார், தம்பி கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா, அம்மாட்ட வாங்கிட்டு வாமா அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் ரூமில் இருந்து அவர் போய் சமையல் ரூமில் அம்மாட்ட தண்ணி வாங்கிட்டு வந்து கொடுத்தார். வாங்கி குடிச்சிருவோம். அந்த வயசுலேயே அவங்க பழக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் ஜஸாக் அல்லாஹ் ஹைரன் இத்தாரைன், அல்லாஹ் உனக்கு இரு உலகிலும் இது நற்கூலி கொடுப்பானாங்க. சகாக் அல்லாஹ் சராஹு, அல்லாஹ் உனக்கு தன்னுடைய தண்ணீரை குடிப்பாட்டுவானாங்க சொர்க்கத்திலே. அல்லாஹ் தஆலா உனக்கு சொர்க்கத்துடைய தஸ்லீம் என்ற பானத்தை அல்லாஹ் குடிப்பாட்டுவானாங்க. பெருமானாருடைய ஹவுதுல் கௌசருடைய தண்ணியை அல்லாஹ் குடிப்பாட்டுவானாங்க. ஒவ்வொரு நேரத்தில் ஒரு துவா செய்யுங்களேன். சொர்க்கத்துடைய தேனாறு பாலாறு அல்லாஹ் உன்னை குடிப்பாட்டுவானாங்க, துவா செய்யுங்க. அந்த துவா அந்த பிள்ளைக்கு ஆர்வத்தையும் உண்டாக்கும், அந்த துவாவும் கபூல் ஆயிரும். தகப்பன் தன் குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய துவாவை அல்லாஹ் தஆலா மறுக்கிறது இல்லையா, துவா உடனே கபூல் ஆயிரும். சில நேரங்களில் துவா கபூல் ஆகக்கூடிய நேரம் என்று ஒரு நேரம் இருக்கும். வானத்தின் அருள் கதவுகள் திறக்கப்பட்டிருக்குமா, அந்த நேரத்தில் நாம் என்ன செஞ்சாலும் அல்லாஹ் கபூல் செஞ்சுருவான். துவா செஞ்சாலும் கபூல் செஞ்சுருவான், பதுவா செஞ்சாலும் கபூல் செய்வான். அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாக்கும். இன்று நம்முடைய பிள்ளைகளை திட்டுறது, ஏசுறது அது தாய்மார்கள் அதிகமாக செய்கிறாங்க. துவா செய்கிறது குறைஞ்சி போச்சு. ஒரு நாளைக்கு 10 தடவை திட்டுவாங்க, ஏன்டா அப்படி பண்ணுற அயோக்கிய பயில, அது கெட்ட வார்த்தை, நாசமாக போனோம், அப்படியா இப்படியா என்றெல்லாம் சொல்லி திட்டக்கூடியது அதிகமாக போயிடுச்சு. அதனால் துவா செய்கிறது குறைஞ்சி போச்சு. நேராக மாற்றிக்கணும். எப்படி நம்முடைய துவாவும் கபூல் ஆகுமோ பதுவாவும் கபூல் ஆகுமோ. பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் உங்களுக்கு எதிராகவோ உங்களுடைய பிள்ளை குட்டிகளுக்கு எதிராகவோ நீங்கள் பதுவா செய்து கொள்ளாதீர்கள். துவா கபூல் ஆகிற நேரமாக இருந்தால் அவைகளும் சில நேரங்களில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விடும், அதனால் பின்னால் கஷ்டப்படுவீங்கன்னு சொல்லுவாங்க. நீ உருப்படவே மாட்டா, நீ எத்தனை வாட்டி சொல்ல கேட்க மாட்டேன், நீ உருப்படுவியா, நீலாம் உருப்படுவியா, நீ தேரவே மாட்ட, பரீட்சையில் ஃபெயில் ஆகிருப்பான், நீ என்றைக்குமே தேர மாட்டா, நீ எவ்வளோ சொல்லியும் கேட்க மாட்டேற நீ என்ற வார்த்தைகள்லாம் பயன்படுத்தக்கூடாது. தேர மாட்ட, உருப்பட மாட்ட, நாசமாக போயிடுவ, நீ விளங்காமல் போயிடுவ, கொள்ளையில் போயிடுவ, இதெல்லாம் போய் அவர்களை பதுவா செய்யக்கூடிய வார்த்தைகள். இது அப்படியே இந்த வார்த்தைகள் பலிக்க ஆரம்பித்தா யார் கஷ்டப்படுவார்கள்? நமக்கு தான் அந்த பிள்ளைகள் கடைசியில் மார்க்கத்தை விட்டு தூரமாக போயிடுறாங்க. இது அப்படியே துவாவுடைய வார்த்தைகளாக மாற்றினா என்ன? அவன் தப்பே செய்தாலும் அது நல்லது செய்தாலும் ரெண்டுக்குமே துவா செய்யணும். நீங்கள் தண்ணி கேட்டீங்க, கொண்டு வந்து கொடுத்தாரு, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அவனுக்கு ரஹ்மத் செய்யட்டும், அல்லாஹ் இல்மில் பரக்கத் செய்யட்டும், அல்லாஹ்வுடைய படிப்பில் பரக்கத் செய்யட்டும், அல்லாஹ்வுடைய நேசராக உன்னை அல்லாஹ் ஆக்குவானாக அப்படின்னு துவா செய்வோம். நீங்கள் ஒன்று சொல்லலை, கேட்கல, அவன் உங்கள் மேலே கல்லை தூக்கி போட்டான், அல்லாஹ் அவனுக்கு நல்ல புத்தி கொடுக்கட்டும், அல்லாஹ் அவனுக்கு சாலியான நல்ல பையனாக அல்லாஹ் உன்னை ஆக்கட்டும், அப்படி சொல்லலாம் இல்லை? இப்போ அன்பர்களே, நமக்கு நன்மை செய்தாலும் அவனுக்கு துவா செய்து பழக வேண்டும். அது நம்முடைய வீட்டு பிள்ளைகளாக இருந்தாலும் சரியே, பக்கத்து வீட்டு பிள்ளைகளாக இருந்தாலும் சரியே, நமக்கு தொந்தரவு கொடுத்தாலும் சரியே, நம்ம ரஹமத்து செய்தாலும் சரியே, நம்முடைய வாயிலிருந்து நல்ல வார்த்தை தான் வரும். நல்ல வார்த்தைகளை நாம் சொல்லி சொல்லி பழகினால் அந்த வார்த்தையே அவர்களை மாற்றிடும். வேண்டுமானால் நான் சொன்ன இந்த பழக்கத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள். வீட்டில் காலையிலிருந்து மாலை வரை உங்களுடைய மனைவி, உங்களுடைய பிள்ளைகள் எத்தனையோ உதவி நமக்கு செய்கிறாங்க.
நம்ம வீட்டில் நம்முடைய பிள்ளைகள் நம்ம மனைவிமார்கள் நமக்கு உதவி செய்யாமல்லாம் இல்லை, நிறைய உதவிகள் நமக்கு அவங்க செய்கிறாங்க. காலையில் சாயா கொண்டு வந்து கொடுக்குறாங்க, டீ கொண்டு வந்து கொடுக்குறாங்க, பிஸ்கட் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. உடனே நம்ம வாங்கி வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லா. ஏன் மனைவிக்கு ஜஸாக்கல்லா சொல்லக்கூடாதா? மனைவிக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லக்கூடாதா? ஷுக்ரியா சொல்லக்கூடாதா? ரொம்ப நன்றி, அல்ஹம்துலில்லாஹ், இந்த நேரத்தில் கொண்டு வந்து டீ கொடுத்தீங்க, அல்லாஹ் அவங்க ரஹ்மத் செய்வானாங்க, அல்லாஹ் தஆலா உங்களை உள்ளத்தை அல்லாஹ் தஆலா ஞானத்தால் அலங்கரிப்பானாங்க, அல்லாஹ் அவங்க வசதி வாய்ப்பை உண்டாக்குவானாங்க, உங்களை உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பானாங்க, உடல் ஆஃபியத்தை கொடுப்பாங்க. ஏதோ ஒரு துவா செய்யுங்க. நான் இத்தனை துவா சொல்கிறேன்னா இத்தனையும் செய்யணும் அவசியம் இல்லை. ஒரு நேரத்தில் ஒரு துவா செய்யலாம் இல்லை. அல்லாஹ் அவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் தருவானாங்க, உடல் ஆஃபியத்தை கொடுப்பானாங்க. ஜி அல்லாஹ் அவங்களை ஹஜ்ஜை நசீபாக்குவானாங்க, அல்லாஹ் அவங்க உம்ராவை நசீபாக்குவானாங்க, அல்லாஹ் அவங்களுக்கு சாலியான பிள்ளைகளை கொடுப்பானாங்க. உங்கள் பிள்ளைகள்லாம் அல்லாஹ் சாலியாக்குவானாங்க. ஒன்னையும் என்னையும் சொர்க்கத்தில் அல்லாஹ் சேர்த்து வைப்பானாங்க. உங்களுக்கும் அல்லாஹ் நம்ம 2 பேரையும் அல்லாஹ் ஒற்றுமையாக வைத்திருப்பானாங்க. ஏதோ வார்த்தை சொல்லுங்கள், நல்ல வார்த்தைகளை சொல்லுங்கள். அவங்க அதே மாதிரி குழந்தைங்க நமக்கு ஏதாவது கொடுத்தாலும் இப்படி சொல்லி பாருங்களேன், மேலும் மேலும் தகப்பன் மேலே பிரியத்தை அல்லாஹ் தஆலா போட்டே இருப்பான். நீங்கள் வெளியே போகிறீங்க, உங்களுடைய செப்பல் கொண்டு வந்து உங்கள் தம்பி முன்னாடி வச்சார், உள்ளேருந்து கொண்டு வந்து வெளியே வச்சார், வந்து வச்ச உடனே அல்ஹம்துலில்லாஹ் ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் ஃபித்தாரைன், அல்லாஹ் அவனுக்கு இரு உலகிலும் நற்கூலி கொடுப்பானாக, அல்லாஹ் தஆலா அவனுடைய அனைத்து கல்வியில் வளர்ச்சியை கொடுப்பானாங்க, அல்லாஹ் தஆலா அவனுக்கு வாழ்க்கையில் பரக்கத் செய்வானாங்க, உனக்கு உடலில் ஆரோக்கியம் தருவானாங்க. துவா செஞ்சு பாருங்களேன். அதே மாதிரி நமக்கு தொந்தரவு கொடுத்தாங்க, கோபத்தில் சொல்லும் போது துவாவாக திட்டணும். அவன் நம்ம பேச்சு கேட்கல, சத்தம் போடுறான், ஏன்டா இப்படி பண்ணுறா யோக்கிய பயில படிச்சட்டு போனவனே அப்படின்னு சொல்லக்கூடாது. அல்லாஹ் தாண்டா உனக்கு நல்ல புத்தி கொடுக்கணும், அல்லாஹ் தாண்டா உன்னை திருத்தணும், அல்லாஹ் உனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், அல்லாஹ் உன்னை உன் குணத்தை மாற்றணும்பா, ஏன்பா இப்படி சேர, என்ன குறைஞ்சி போச்சு? நம்ம உள்ளத்தில் எது இருக்கோ அதுதான் வெளியே வரும். சட்டியில் உள்ளது தான் அகப்பையில் வரும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம கல்பு என்பது ஒரு சட்டி மாதிரி. அந்த சட்டியில் இருந்து வெளியே வரக்கூடியது தெரியுமா? நாக்கு தான் கரண்டி மாதிரி. உன் நாக்கிலிருந்து என்ன வருதோ அதுதான் உன் கல்பில் இருக்குன்னு அர்த்தம். ஒருத்தன் ஒரு பெண்ணோ ஆணோ சதா அடுத்தவங்களை ஏசுறது, அடுத்தவங்களை திட்டுறது, அடுத்தவங்களை குறை சொல்கிறது, கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வந்தால் ஒரு பக்கம் ஆம்பளை ஒரு பக்கம் பொம்பளை மஜ்லிஸுக்கு போயிட்டு வந்து உட்காந்தோடனே என்ன பேசுகிறாங்க, என்ன புதிய விஷயங்கள், என்ன அவளை பற்றி என்ன தெரிஞ்சு, இவங்களை பற்றி என்ன தெரிஞ்சு, இந்த இவர் கேள்விப்பட்ட கீபத்து பொய் புறம் அவங்க கேள்விப்பட்டு வந்த ஊரை பற்றி செய்திகள்லாம் இவங்க கேள்விப்பட்டீங்களா, அந்த பொருளை அப்படி செஞ்சான், இந்த பையன் இப்படி செஞ்சானா, இது விஷயம் தெரியுமா உனக்கு, அந்த வீடு எப்படி ஆச்சு தெரியுங்களா, அந்த புருஷன் மொண்டை சண்டையா 2 பேருக்கும், இந்த புருஷன் மொண்டை 2 பேருக்கும் ஒரே அடிதடியான், இந்த பிரச்சனை போலீஸில் நிற்கிதான், இது கேஸ் ஆச்சான். இதுதான் பேச்சு. போயிட்டு வந்தால் என்ன நல்ல விஷயங்கள் நீ பார்த்தாய்? போயிட்டு வந்தையே 100 பேரை பார்த்தையில என்ன நல்ல விஷயங்கள் நீ பார்த்தாய், என்ன நல்ல விஷயம் கற்றுக்கொண்டாய்? இவரும் கேட்கறது இல்லை. புதுசாக என்ன யாரை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட, யாரை பற்றி குறை தெரிந்து கொண்டாய், யாரை பற்றி குற்றம் தெரிந்து கொண்டாய்? அவங்களும் மாப்பிள்ளை இவ்வளோ பேருக்கு மத்தியில் பண்ணல, என்ன புது செய்தி சொல்லுங்க, இதில் என்ன இருக்குது நண்பர்களே? அதே மாதிரி மாப்பிள்ளை பொண்ணை பற்றி நல்ல செய்தி எதுவும் சொல்கிறீங்களா? அப்படி அல்ஹம்துலில்லாஹ் மாப்பிள்ளை கம்பீரமாக இருந்தார், சுன்னத்தான முறைப்படி அழகாக தாடி வச்சிருந்தார், அல்லாஹ் ரசூல் சுன்னத்தை மதிக்கக்கூடியவராக. பெருமாள் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், காலிஃபுல் யஹூத வன் நஸாரா, யஹூதிகளுக்கும் நஸ்ரானிகளுக்கும் மாறு செய்யுங்கள், அவர்கள் மீசையை சிரைத்து கொள்வார்கள், தாடியை சிரைத்து கொள்வார்கள், மீசையை வைத்துக் கொள்வார்கள். நீங்கள் நேர் மாற்றமாக யஹூதிகளுக்கு மாற்றமாக நடந்து கொள்ளுங்கள், நீங்கள் மீசையை வெட்டி கொள்ளுங்கள், தாடியை வளர்த்து கொள்ளுங்கள், அவர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்? நீ அவர்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்றினால், நீ அவர்களுடைய கலாச்சாரம் உனக்கு பிரியமாக இருந்தால் அவர்களோடு தான் இருப்பாய். பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் மர்உ மஅ மன் அஹப்ப, ஒவ்வொரு மனிதனும் யாரை பிரியப்படுகிறானோ அவர்களோடு தான் இருப்பான். இப்போ எந்த கலாச்சாரம் உனக்கு பிரியமாக இருக்குதோ அவங்களோடு தான் இருக்கிற மாதிரி இருக்கும். உனக்கு இஸ்லாமிய கலாச்சாரம் பிரியமாக இருந்துச்சு, ரசூலுல்லாவுடைய கலாச்சாரம் பிரியமாக இருந்துச்சு, சஹாபாக்களுடைய கலாச்சாரம் பிரியமாக இருந்துச்சு, மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா சஹாபாக்களோடு வச்சுருப்பான் நம்மளை. அல்லாஹ் நம்மளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வச்சுருப்பான். நாம் அவ்வாறு இல்லாமல் நாம் யஹூதி நஸ்ரானிகளுடைய கலாச்சாரத்தை பின்பற்றினால் மறுமை நாளில் யஹூதிகளும் நஸ்ரானிகளும் எங்கே இருக்கிறாங்களோ அங்கே தான் இருப்போன்னு அர்த்தம். அல் மர்உ மஅ மன் அஹப்பக்கு அதுதான் அர்த்தம். இந்த ஹதீஸ் எப்போ சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்?
ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்து பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி சபையில் உட்கார்ந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் ஒரு சஹாபி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், கியாமத் எப்போ வரும் அப்படின்னு கேட்டாங்க. மத்த சா இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவசரப்படுற மாதிரி தெரியுது, சீக்கிரமாக கியாமத்து வர்ற மாதிரி, இப்போ வருங்கிற மாதிரி ஒரு ஆசையாக கேட்குற மாதிரி தெரியுது. என்ன கியாமத்துக்கு போகிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களா? ஏதாவது தயார் பண்ணி வச்சுருக்கீங்களா? அல்லாஹ்ட்ட போய் நிற்கிறதுக்கு எதுவும் சாமான் உங்களுக்கு இருக்கா? அல்லாஹ் போய் என்ன கொண்டு வந்தேன்னு கேட்பான்ல. உனக்கு இத்தனை வருஷம் வாழ்க்கை கொடுத்த, என்னடா சாதிச்ச, என்ன சாதனை பண்ணினா கேட்பான்ல அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா. ஏதாவது சொல்லணும்ல, என்ன தயார் பண்ணி வைத்திருக்கிறீர்கள் பெருமாள் கேட்டான். நாம் என்ன தயார் பண்ணி வச்சுருக்கோம் யோசிங்க. மறுமை நாளில் போய் அல்லாஹ் உனக்கு 60 வயசு கொடுத்தேன், காசு பணம் கொடுத்தேன், என்னப்பா செஞ்சேன்? ரப்பியா ஒரு வீடு கட்டினேன், என் பையனுக்கு ஒரு கடை வச்சு கொடுத்தேன், ஒரு பையனுக்கு விளக்க மாற்ற கடை, ஒரு பையனுக்கு செருப்பு கடை வச்சு கொடுத்தேன், அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக வாழ்கிறானோ. அதான் என்னடா நீ மார்க்கத்துக்கு செஞ்ச? உன் பக்கம் வரைக்கும் மார்க்கத்தை கொண்டு வந்து சேர்த்தனாங்களே, ரத்தம் சிந்தி சஹாபாக்கள் போர்களிலே பாலைவனங்களிலே ரத்தம் சிந்தி இந்த மார்க்கத்தை வளர்த்து இந்த தீனை கொண்டு வந்து உன் பக்கம் சேர்த்தனாங்களே, நீ என்ன செஞ்ச மார்க்கத்துக்காக வேண்டி? என்ன சொல்வதற்கு என்ன இருக்கு உங்ககிட்ட? நண்பர்களே யோசிச்சுக்கணும். வல் தங்குர் நஃப்சுன், ஒவ்வொரு ஆத்மாவும் நீங்கள் யோசித்து பாருங்கள். மா கத்தமத்திலே கதின், நாளைக்காக என்ன தயார் செய்து வைத்திருக்கிறீர்கள்? அல்லாஹ் முன்னாடி திடீர்னு போய் நின்றா என்ன பதில் சொல்ல நம்ம என்ன நம்மகிட்ட இருக்கு? எந்த நிமிஷமும் அல்லாஹ் தஆலா நம்மளை கூப்பிடலாம். எந்த நொடியும் அல்லாஹ் நம்மளை கூப்பிடலாம். கண் மூடினால் அல்லாஹ் முன்னாடி போய் நிற்க போகிறோம். இவ்வளவு காலம் உனக்கு வாழ்க்கை கொடுத்தேனே, நீ என்னதான் தயார் செய்து வைத்தாய்? அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்கிறான். சில பேர் வாழ்நாளெல்லாம் வீண் பேச்சிலே, வெட்டி பேச்சிலே, பொழுதுபோக்கிலே, பொழுதுபோக்குன்னு சொல்கிறான்னு எனக்கு என்டர்டைன்மெண்ட், பொழுதுபோக்கு, அப்படி வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக், இதிலேயே அல்லாஹ் கொடுத்த நேரங்களை அல்லாஹ் குர்ஆன் ஓதவும், திக்ர் செய்யவும், மார்க்கத்தை அறிந்து கொள்ளவும், மார்க்கத்தை கற்றுக்கொள்ளவும் பயன்படுத்தாமல் காலை எந்திரிச்சுன்னா பொழுதுபோக்கு, பேப்பர் பார்க்குறது, அது நேரத்தை மற்றவங்கள சேர்ந்து பொழுதுபோக்குறது, இல்லை டிவி பார்க்குறது, இல்லை ஃபோனில் நேரத்தை ஓட்டுறது, இவ்வாறு நேரத்தை போக்கிட்டு வருவான். அல்லாஹ் கொடுத்த செல்வங்களை எங்கே செலவு செய்யணுமோ செய்கிறதில்ல. அப்படியே வீடெல்லாம் பிரம்மாண்டமாக கட்டுறது, இருக்கிறதுக்கு ஒரு ரூம் போதும், ஆனால் பிரம்மாண்டமான வீடுகள் கட்டுறது, தன்னை அலங்காரமாக காட்டுறது, அல்லாஹ் ரசூலுக்காக சேவை செய்கிறதில்ல. மஸ்ஜிது பேக்கு வசூல் கேட்டால் 100 ரூபா கொடுக்குறது. வீடு எவ்வளோ செலவுனா இது வரைக்கும் 75 லட்சம் செலவு பண்ணுங்கிறான். அப்போ என்ன அல்லாஹ் கொடுத்து எப்படி அல்லாஹுக்கு எவ்வளோ செலவு செஞ்ச, நீ மார்க்கத்துக்கு எவ்வளோ செலவு செஞ்ச? எல்லாத்தையும் எல்லாத்துலையும் கேட்க தான் செய்யும். அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில், ஒரு நேரம் வரும், மலக்குல் மௌத்தினிடத்திலே வருவார்கள், வந்து ரூஹை கைப்பற்ற வருவார்கள், ரூஹ் அவனை விட்டு வெளியே போக ஆரம்பிக்கும். அப்போ தான் விளங்கும் அவனுக்கு, அல்லாஹூ இவ்வளோ நாளாக நான் சம்பாரிச்சதெல்லாம் என்னை விட்டு போயிடுச்சே, எனக்கு எதுவுமே என் கையில் இல்லையே, இப்போ நான் மறுமை நாளில் போய் வெறுங்கையால் நிற்கிறேன் என்று அவன் விளங்குவான். அப்போ சொல்லுவானா, லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீப், கொஞ்ச நேரமாவது எனக்கு நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டீர்களா? கொஞ்ச நேரம் தாமதப்படுத்த மாட்டீர்களா? லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸ்ஸதக வ அகும் மினஸ் ஸாலிஹீன், என்னிடம் இருக்கக்கூடிய காசு பணங்களை கொஞ்சமாச்சும் தர்மம் செய்து ஒரு நல்லடியாராக ஆகிவிட்டு அல்லாஹ் இடத்துல வருவேனை தாமதப்படுத்த மாட்டீர்களா என்று எப்போ கேட்பாங்க? உயிர் உடம்பை விட்டு பிரிக்கிற பொழுது, மறுமையெல்லாம் கண்ணில் தெரிய ஆரம்பித்த முன்னாடி, நரகம் கண்ணில் தெரிஞ்ச பின்னாடி, சொர்க்கம்லாம் கண்ணில் தெரிஞ்ச பின்னாடி, அப்போ சொல்லுவானா, இன்னும் கொஞ்சமாச்சும் என்னை நீ நேரம் கொடுங்களேன், நல்ல வழியை செலவு பண்ணிட்டு நேரத்தை செலவு பண்ணிட்டு வரேன்னு கேட்பான். எல்லாம் முடியாதுன்ட்டான். ஒரு நேரம் வந்து விட்டால் ஒரு நொடி கூட பிந்தவும் முடியாது, முந்தவும் முடியாதுன்ட்டான். நாங்கள் அப்போ அன்பர்களே, இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க அந்த சஹாபிட்ட, நீங்கள் என்ன வைத்திருக்கிறீர்கள், மறுமைக்கு தயார் செய்து வைத்திருக்கிறீர்கள்னு கேட்டான். அந்த சஹாபி சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், நல்ல அமல்களோ மற்ற விஷயங்களோ என்ற ரொம்ப கம்மியாக இருக்குது, ஆனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை நான் நேசிக்கிறேன். நீ உஹிப்புல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வை நேசிக்கிறேன், அல்லாஹ்வின் ரசூலை நேசிக்கிறேன்னு சொன்னாங்க. இப்போ பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் மர்உ மஅ மன் அஹப்ப, ஒவ்வொரு மனிதனும் யாரை பிரியப்படுகிறானோ அவர்களோடு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ நீ அல்லாஹ்வை நேசிக்கிறியா, ரசூலை நேசிக்கிறியா, நிச்சயமாக நீ அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசித்தால் அவர்களோடு இருப்பாய். இப்போ நம்ம எல்லாருமே தாவா செய்கிறோம், நம்ம எல்லாரும் நேசிக்கிறோமா இல்லையாம்மா? எல்லாம் எல்லாம் நேசிக்கிறோமா இல்லையா? சொல்ல மாட்டேங்க இல்லையா? நேசிக்கிறோமா இல்லையா? நிச்சயமாக நேசிக்கிறீங்க. நம்ம முஃமினான மக்கள் அனைவரும் அல்லாஹ்வை நேசிக்கிறோமா இல்லையா? ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறோமா இல்லையா? நேசிக்கிறோம்.
அல்லாஹ்வை நேசிப்பதற்கு அடையாளம் என்ன சொல்லுங்க பாபு? ஆலிம் சாங்க சொல்ல வேணாம், ஆலிம்களை சொல்ல வேணாம். நாம் எல்லோரும் அல்லாஹ் நேசிக்கிறோம் இல்லையா? அல்லாஹ் நேசிக்கிற கை தூக்குங்க, எல்லாரும் தூக்குங்க. மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வை நேசிப்பதற்கு ஒரு அடையாளம் சொல்லுங்க. ஆலிம் சாகர் சொல்லக்கூடாது. ஜி அல்லாஹ்வுடைய ஏவல்களை ஏற்று நடக்கணும். சரி, இவரோட வேற சொல்லுங்க, வேற சொல்லுங்க. எத்தனையோ பயான் கேட்குறீங்க தெரியுமா? உலமாக்கள் பயான் செய்கிறாங்க, ஒரு வாரமும் ஜும்மாவில் பயான் செய்கிறாங்க. நீங்கள் பல தடவை இந்த ஆயத்தெல்லாம் கேட்டிருப்பீங்க. சொல்லுங்களேன், தெரிஞ்சு சொல்லுங்க, வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்குது சொல்லுங்க. நாம் அல்லாஹ்வை நேசிக்கிறோம் என்பதற்கு அடையாளம் அல்லாஹ் என்ன சொல்றான் குர்ஆன்ல? சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. சொல்ல மாட்டேங்கிறீங்க. பல தடவை இந்த பயானை கேட்டிருப்பீங்க. உலமாக்கள் ஜும்மாவில் சொல்கிறாங்க, விளைஞ்சுங்களா? ஜும்மா பேரெல்லாம் நாங்கள் வரதில்லையா? அது சில பேர் நான் கொஞ்சம் கேட்குறேன். ஜும்மாவுக்கு பல தடவை ஆலிம்சாக்கெல்லாம் சொல்கிறாங்க, அவர் பயான் எப்போ முடிக்கிறாருன்னு மைக்கில் கேட்டு நாங்கள் வர்றோம். வெளி மைக் பேர் வச்சு விட்டுறாங்களா? பயானை முடிக்கிற மாதிரி தெரியுது அவர் அப்படின்னு வந்து உட்காந்துடுறது. சில பேர் உட்காந்துட்டு அந்த குத்துபா நல்லா தூங்கிடுது. அது எழுப்பிடுங்கன்னு பக்கத்தில் வேறு சொல்லிட்டு படுத்துடுறாங்க சார். அப்படி நல்லா சாஞ்சு ஒரு தூணாக பார்த்து தூங்கிடுது நல்லா. அந்த கடைசியில் முடிக்கும் போது வலதுக்குருல்லாஹி தஆலா அலா வௌலா வஅலா வஸல் வஜல்லு அக்பர், அது மட்டும் செட்டப் பண்ணி வச்சிருக்கேன். அந்த வார்த்தை கால் ஒழுங்குமே முழிப்பு வந்துடுது. அது அலாரம் மாதிரி, அது டக்குன்னு முழிப்பு வந்துடுது. தக்பீர் கட்டிடுறாங்க. ஜும்மா பயானில் இந்த ஆயத்தை சொல்லாத ஆலிம்கள் உலகத்திலே கிடையாதுன்னு சொல்லலாம். ரபியுல் அவ்வல் வந்தால் சொல்லிடுவாங்க. எப்பயுமே அதிகமாக இந்த உலமாக்கள் இந்த ஆயத்தை சொல்லுவாங்க. அதனால கேட்குறேன், சொல்ல மாட்டேங்க. நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பதாக இருந்தால், அல்லாஹ் சொல்கிறான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பதாக இருந்தால் நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஃபத்தபிஊனி, எனது சுன்னத்தை நீங்கள் பின்பற்றுங்கள். நான் எப்படி வாழ்ந்தேனோ அப்படி வாழணும். உங்களுடைய முகத்தை பார்த்தா நான் என்னை பார்க்குற மாதிரி இருக்கணும். இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள். நீ அல்லாஹ்வை நேசித்தால், ரசூலை நேசித்தால், ரசூல் மாதிரி உன்னுடைய நடை உடை பாவனை, உன் வீடு, உன்னுடைய குடும்பம் எல்லாம் ரசூல் மாதிரி வரணும். யாரை நேசிக்கிறியோ அவரை மாதிரி வரணும். அவரை மாதிரி இருக்கணும் ஆசைப்படுவான் இல்லையா? ஒரு மனுஷன் ஒருத்தர் நேசிக்கிறான்னா அவரை மாதிரி இருக்கணும் ஆசை வருமா வராதா? ஒரு ஜனாதா தொழுது முடிச்சுட்டு கபர்ஸ்தான் அடக்கம் பண்ண போயிருந்தான். நானும் போயிருந்தேன். ஒன்றும் கபர்ஸ்தானில் ஜனாதா அடக்கம் பண்ணுறாங்க. 4 பேர் நின்று சிரிச்சிட்டு இருக்காங்க. அதில் பார்த்தா முஸ்லீம் பசங்க. பார்த்தா ஒருத்தனுக்கு இந்த பக்கம் ஃபுல்லாக முடிய காணோம், பெருக்காம் பந்தில் தலையை விட்ட மாதிரி இந்த பக்கம் ஃபுல்லாக முடிய காணோம், நடுவில் மட்டும் முடி வச்சிருக்கு, அதுவும் செவப்பாக அடிச்சிருக்கிறான். நான் பக்கத்தில் என்னப்பா முடி இந்த வயசு செவந்து போயிடுச்சா? இல்லை அதில் நல்லா கருப்பு முடி தான், சிவப்பு சாயம் பூசுறானோ. கருப்பு முடிக்கு ஃபுல்லாக இப்படி நடுவில் முடி வச்சு அதுக்கு விசிறி மாதிரி முடி இருக்கு, அதுக்கு சிவப்பு சாயம் பூசியிருக்கான். ஏன்டா எப்படி? இல்லை அவருடைய ஃபேவரட், அவருடைய பிரியமான நடிகர் அந்த மாதிரி தலைவர் இருக்கார். ஒரு பைத்தியக்காரமே சட்டை பட்டன்லாம் அவுத்துட்டு இந்த பக்கமும் இந்த பக்கம் எடுத்து முடிச்சு போட்டுச்சிருக்கான். பட்டன்லாம் இருக்குது, பட்டன்லாம் அவுத்துட்டு இதையும் எடுத்து முடிச்சு போட்டான். ஒரு சினிமாவில் அவர் அப்படி நடிக்கிறாராம், அவருடைய ரசிகர் இவர். அப்படி வெக்கமா இல்லை உனக்கு முஸ்லீம்னு சொல்கிறதுக்கு? அப்போ அல்மரு மஹமன் நஹப, அவன் எப்படி செஞ்சானோ அப்படி. ஒரு நேரம் பார்த்து எல்லாம் மொட்டை. இது அத்தா சின்ன வயசில் மொட்டை போட்டால் கத்துவீங்க, இப்பெல்லாம் மொட்டை போட்டிருக்கேன். இல்லை அவர் தலை மொட்டை போட்டார் ஒரு படத்தில், புது படத்தில் அவர் மொட்டை போட்டிருக்காரு, ஆனால் நாங்களும் மொட்டையை போட்டோம். அப்போ அவர் எங்கே போனாலும் நீ போவ, என்ன செஞ்சாலும் செய்வ, அவர் எல்லாம் இழுத்துட்டு போக நரகத்தெல்லாம் நீ கூட போயிடுவ. வாழ்க்கை அதுதான். அவரை மாதிரி வாழ வேண்டும், அவரை மாதிரி ட்ரெஸ் உடுத்த வேண்டும், அவரை மாதிரி பைக்கில் போகணும். பைக்கை முன்னாடி சக்கரம் தூக்கிட்டு போகிறான், ஏன்னா அவர் அப்படி போகிறார். அவரை மாதிரி போகணும், அவரை மாதிரி சாவணும், அவரை மாதிரி கபரில் உத வாங்கணும், அவரை மாதிரி மஷால இழுத்துட்டு போகணும், உடனே நரகத்துக்கு அவர் மாதிரி போய் சேரணும். வெக்கமா இல்லை உனக்கு? ஒரு முஸ்லீம்னு சொல்ல வெக்கமா இல்லை? தலைமுடி அவர் மாதிரி இருக்கணுமா? தாடி முடி அவர் மாதிரி இருக்கணுமா? மீசா அவர் மாதிரி வைக்கணுமா? சட்டை அவர் மாதிரி போடணுமா? பேண்ட் அவர் மாதிரி போடணுமா? கிழிச்சு விட்டுக்குறாங்க. ஏண்டா எலி கடிச்சிருச்சான்னா இல்லைங்க, இதுதான் டிசைனுங்க. அங்கே எலி கடிச்சிருக்கு, முன்னாடியும் எலி கடிச்ச மாதிரி அங்கங்கே ஓட்டையாக இருக்குது.
என்னடா ஃபேண்ட் இப்படி இருக்கு, அவர் அப்படி போட்டிருக்காரு, வெக்கமா இல்லை உனக்கு? ஒரு மூமினுடைய ஆடை அப்படியா இருக்கும்? ஒரு மூமினுடைய அலங்காரம் இப்படியா இருக்க வேண்டும்? தெரிஞ்சுங்களா? குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீ அல்லாஹ்வை நேசிப்பதாக இருந்தால் ஃபத்தபிஊனி, சொல்லுங்கள் நபி, என்ன பின்பற்று, மரியாதையா என்ன பின்பற்று. என்னை பின்பற்றாமல் வாயால் நான் அல்லாஹ்வை நேசிக்கிறேன்னு சொன்ன, நீ கிறிஸ்துவனை நேசிக்கிற. கிறிஸ்துவனுடைய மாடல்ல, யஹூதியுடைய மாடல்ல உன் முகம் இருக்கு. நீ வச்சுக்கிட்டு நீ வந்து சொல்ற நான் அல்லாஹ்வை நேசிக்கிறேன்னு சொல்லி, வெக்கமா இல்லை உனக்கு? குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி, நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பதாக இருந்தால் என்னை பின்பற்றுது. நபியை கேட்டாங்க, நபி கேட்டாங்க, ஏப்பா கியாமத்து வருதுன்னு சொன்னா என்ன ரெடி பண்ணி வச்சிருக்கிற நீ? இந்த சஹாபி சொன்னா, யார ரசூலல்லாஹ், நான் உங்களை நேசிக்கிறேன் யார ரசூலல்லாஹ், நான் உங்களை பிரியப்படுறேன் யார ரசூலல்லாஹ். பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் மர்உ மஅ மன் அஹப்ப, யாரை நேசிக்கிறாயோ அவரோடு தான் இருப்பாய். உன் கலாச்சாரத்தில் யாரை நேசிக்கிறாயோ, வாயால நேசிக்கிறது இல்லை, வாயால நேசிக்கிறது. நீ வாயால சொல்ற உன் முண்டாட்டி நேசிக்கிறேன்னு சொல்லி, ஆனா சாமா வந்து பக்கத்து வீட்டு காட்டி கொடுக்குற, பூ வந்து பக்கத்து வீட்டு காட்டி கொடுக்குற, மளிகை ஜாமான் பக்கத்து வீட்டு காட்டி கொடுக்குற. அப்ப என்ன, உன் வாய் சொல்லுது உன் முண்டாட்டி நேசிக்கிறேன், வாங்கிக்கிற சாமான் பக்கத்து வீட்டு காட்டு. அவன் விளங்கி, ஓஹோ வாயால என்ன நேசிக்கிற, உண்மையில உன் கழும்புல பக்கத்து வீட்டு காட்டி உட்காந்துருக்கிறான். சொல்லுவல்ல, நீ மோமினான முஸ்லிமான மனுஷன், நீ வாயால சொல்ற அல்லாஹ்வை நேசிக்கிறேன், வாயால சொல்ற நான் ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறேன். ஒரு கலாச்சாரம் ஒன்று இருக்கா, இஸ்லாமிய கலாச்சாரம். காலை எந்திரிச்சு 7 o'clock பிளேட் வச்சிருக்கான். 7 o'clock ஆனா தாடி சிறைக்கணும். எதுக்கு இந்த பிளேடு? நேரம் 7 o'clock. நீ இனிமேல் தாடி சிறைக்கும் போது சொல்லி சொல்ற, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை சிறைக்கிறேன், நான் யஹூதியை பின்பற்றுகிறேன், நான் என் கல்வில யஹூதியை நேசிக்கிறேன், வாயால சொல்லுகிறேன் ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறேன், வாயால சொல்றேன் அல்லாஹ்வை நேசிக்கிறேன்னு சொல்லி, வெக்கமா இல்லை உனக்கு? ஒரு முஸ்லிம்னு சொல்ல வெக்கமா இல்லை? இந்த கோலத்தோடு எப்படி ரசூலுல்லாஹ் பார்க்க போற? கபர்ல வச்ச உடனே முதல்ல யாரை சந்திப்போம்? நம்ம முஹம்மது ரசூலுல்லாஹ்வை சந்திப்போங்க, ரசூலுல்லாஹ்வை பார்ப்போங்க. ஒருத்தர் கபர்ல வச்ச உடனே முதல்ல வர்றது ரசூலுல்லாஹ் வருவாங்க. மலக்குகள் வந்து கேட்பாங்க, முதல் கேள்வி என்ன கேள்விங்க? மா தகூலு ஃபீ ஹாதர் ரஜுல், இதோ ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்க, இவங்களை பத்தி என்ன சொல்ற நீ? என் எஜமா வந்துட்டாங்க, என் ரசூல் வந்துட்டாங்க. நீ உண்மையில ரசூலுல்லாஹ்வை நேசித்தவனாக இருந்தால், பெருமானாரை காதல் கொண்டவனாக இருந்தால், இதோ என் எஜமா வந்துட்டாங்க, ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்க. யாரை காலமெல்லாம் காதலித்துக் கொண்டிருந்தேனோ, எந்த ரசூலை என் வாழ்நாள் எல்லாம் நேசித்துக் கொண்டிருந்தேனோ, இதோ அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்க, எஜமா வந்துட்டாங்கன்னு சொல்லுவான். நீ உண்மையில ரசூலுல்லாஹ்வை நேசித்திருந்தால், கபர்ல அஜித் குமார் வருவான் உனக்கு, விஜயகுமார் வருவான் உனக்கு. யாரே வருவா கபர்ல? என் ரசூலுல்லாஹ் தான் வருவாங்க கபர்ல உனக்கு. அவன் ஸ்டைலுங்கிற, நடிகர் மாதிரி முகம் இருக்கணுங்கிற, நடிகர் மாதிரி ட்ரெஸ் இருக்கணுங்கிற, ரசூலுல்லாஹ்வுடைய இந்த வீட்டை வர வேணாம் உண்டு. நண்பர்களை யோசிச்சுக்கோங்க, மாத்திங்க, நம்முடைய சிந்தனை மாத்திங்க, சிந்தனையை மாத்திங்க. கபர் நடிச்சு நெருக்கமாயிடுச்சு, யாருக்கு என்னைக்கு கபரஸ்தான்னு தெரியாது. இன்னைக்கு செத்தா நாளைக்கு 3ஆவது பாத்தியா ஓதிடுவானு, அவ்வளவுதான். அவன் சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சிருவானு. ஒரு நாள் அழுவானுங்க, கொண்டு கபர்ல வைப்பானுங்க, பிரியாணி ஜிம்மானு உட்காந்து கறி வாங்கிடுவானுங்க, ஆட்டுக்கறியா கோழிக்கறியா பொறிச்சு போய் கோழிய. நீ கபர்ல உதவாக்கிட்டு இருப்ப, உன் காசை வச்சு பிரியாணி தின்றுப்பான், அவன் பொறிச்ச கோழி தின்றுப்பான் உட்காந்துட்டு. உன்னை பத்தி எவனும் சட்டை படிக்க மாட்டான், சிரிச்சு பேசிட்டு இருப்பான். மாப்பிள்ள ஒரு துண்டு வைங்க அவருக்கு, வேற பையனும் மச்சானும் பேசிட்டு இருப்பான், உன்னை கபர்ல வச்சுக்கிட்டு. உன்னை பத்தி எவனும் கவலைப்பட மாட்டான். நீ என்ன செஞ்சியோ அதான் என் உள்ள வரும். எவன் உன்னை இன்றைக்கெல்லாம் இன்னைக்கு உன்னை தாளிக்கிறானோ, எவன் உன்னை இன்னைக்கு புகழ்ந்து பேசுறானோ, விளைஞ்சுங்களா, எவனும் கபர்ல கூட வர மாட்டான். ஒரு ஊருக்கு பேர் செங்கம்னு ஒரு ஊர் இருந்துச்சு, பயானு கூப்பிட்டுருந்தாங்க, போயிருக்கு. அங்கே இதை பற்றி நான் கடுமையாக பேசணும். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துகளை புறந்தள்ளி விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத்து என் கல்பு இருக்குன்னு சொன்னால் கோவம் வந்துடணும். கடுமையாக பேச அது அவசியத்தையும் சொன்னேன் நான். இங்கே வருபா, கபரில் வச்சோன்னு முன்கர் நக்கீர் வருவாங்க, அழகான தாடி வச்சிருந்தாருன்னு வச்சுங்களேன், இது பார்ப்பாங்க. அல்லாஹூ ரசூலுடைய, அவங்க ரசூலுடைய காதலர் தானே. அட எல்லா மலக்குகளும் பெரும்பான்மை ஸலவாத் சொல்றாங்களா இல்லையா? இன்னல்லாஹ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. அவங்க யாருடைய காதலர்கள்? ரசூலுடைய காதலர்கள். எல்லா மலக்குகளும் யாருடைய நேசர்கள்? ரசூலுல்லாஹ்வுடைய நேசர்கள். விளங்குங்களா? இப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு பிரியமானவங்களா இல்லையா அவங்க? இப்போ உங்களுக்கு ஒரு தோஸ்து, அவருக்கு தோஸ்து, உனக்கும் தோஸ்து தானேப்பா. விளஞ்சா இல்லைங்களா? இப்போ உங்களோட ஃப்ரெண்டு ரொம்ப மெயின் ஃப்ரெண்ட், அவருக்கு ஒரு ஃப்ரெண்டு, உனக்கும் ஃப்ரெண்டு தானே. அப்போ உங்களை போய் முகத்து உள்ள உட்காந்து ஒன்று சங்கம் மிகுந்த தாடியோடு உள்ள
அறந்து பார்த்தோன்னா அல்ஹம்துலில்லாஹ் என் ரசூலுடைய சிறந்த உம்மத்து மாதிரி தெரியுது, என் ரசூலுடைய நேசர் மாதிரி தெரியுதுன்னு அவங்க முகமே மாறிடும். அன்பா பாசமாக கேட்பாங்க, விளைஞ்சிங்களா? கேள்வியே ஒரு மாதிரி கேட்பாங்க, கேள்வியே முகப்பத்தாக கேட்பாங்க. அவங்க ஓய் உட்காந்து பார்த்தா படையாச்சி மாதிரி தெரியுது, கவுண்டர் மாதிரி தெரியுது, முதலியார் மாதிரி தெரியுது, மூஞ்சப்பாரு எப்படி எந்திரான் எரும மாடு இந்த உட்காரு எப்படி கேட்பாங்க பார்த்தீங்களா? உண்டா இல்லைங்களா? உங்களுக்கு பிரியமான்ட்டு எப்படி நடத்துக்குவீங்க? உங்களுக்கு பிரியம் இல்லையா நடத்துக்க வித்தியாசமா இருக்கா இல்லையா? பார்த்தோன்னே என் உம்மத்து முகம்மதியா வந்திருக்கு, ரசூலுடைய உம்மத்து வந்திருக்காரு, எந்திரிச்சு உட்காருப்பா. அவங்களோட முகமே மாறி, ஏன்னா அவங்களோட ரசூலுடைய ஆஷிகே ரசூல். அந்த முன்கர் நக்கீரும் டெய்லி பெரும்பான்மை செலவா சொல்றாங்க. நீ சொல்றியோ இல்லையோ, முன்கர் நக்கீரும் சொல்றாங்க, மலக்குல் மௌத்தும் சொல்றாங்க. இன்னல்லாஹு வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. செலவா சொல்றாங்களா இல்லையா? அப்ப அவங்க என்ன சந்தோஷமா, என்ன மகிழ்ச்சியா பார்ப்பாங்க, என்ன கண்ணியமா, என்ன கௌரவமா பார்ப்பாங்க. விளைஞ்சுங்களா? எந்திரிச்சு உட்காருப்பா, சொல்லுப்பா மன் ரப்புக்கு, இது யாருப்பா? அல்லாஹ்வின் ரசூல். உன் கபருடைய கபரை ஜெகஜோதியா மாறிடும் உன் கபரை. விளைஞ்சா இல்லைங்களா? அன்பர்களே, நாம தாவா செய்யறோம் ரசூலுடைய நேசர்னு சொல்றோம், அல்லாஹ்வை நேசிக்கிறோம்னு சொல்றோம். உண்மையில அல்லாஹ்வின் நேசர் நம்ம கல்வில இருக்குது, ரசூலுடைய நேசர் நம்ம கல்வில இருக்குது. ஆனால் மக்கள் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறதுக்கான பெருமான சுண்ணத்தை நீ மாற செய்யற, பெருமான சுண்ணத்துக்கு மாற செய்யறோம். அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானா. செங்கன்னு சொன்னேன், அங்கே போயிருந்தேன். பயானில் சொன்ன பின்னாடி ஒருத்தர் வந்தார். ஹஜ்ரத், நான் சத்தியம் பண்ணி கொடுக்குறேன், இனிமேல் என் தாடியை நான் ஷேவிங் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டார். அல்ஹம்துலில்லாஹ். பெருசாக என்ன மாதிரி வைக்கணும்னு ஒரு முடி வைக்கணும் அவசியம் இல்லை பை, கொஞ்சமாக வச்சுக்கோங்க. ஷேவிங் பண்ணுறது ஹராம், முகத்தில் கொஞ்சமாக வச்சுக்கோங்க. ஃபர்னிச்சு தாடி வச்சு அந்த மாதிரி வச்சுக்கோ. பெருமான சல்லாசமாக முன்னாடி போய் நிற்க வேணாம் நம்ம, வேறஞ்சுங்களா? அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டார். நான் சத்தியம் பண்ணிட்டேன் ஹஜ்ரத் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போயிட்டார். அடுத்த முறை சில மாதங்களுக்கு பின்பு சென்று இருந்தேன். அப்போ என் நண்பரை பார்த்தேன், நீங்கள் அடுத்து உங்களுக்கு சத்தியம் பண்ணார் ஒருத்தர் என் பக்கத்தில் இருந்தார், அவர் வஃபாத் ஆகிட்டார் ஹஜ்ரத். அல்ஹம்துலில்லாஹ். அவருக்கு ஏதோ ஒரு வியாதி, அவர் வஃபாத் ஆகிட்டார், சின்ன வயசு தான் போயிட்டார். அவருக்கு 2 மனைவிமார்கள். உங்கள்ட்ட சத்தியம் பண்ணிட்டு போய் தாடி அவர் எடுக்கவே இல்லை. அவர் சங்கை மிகுந்த ஜனாசாவில் பார்த்தா அழகான தாடி வச்சுருந்தார். அவர் சொன்னார் என்கிட்ட, நான் வீட்டுக்கு போய் 1 மாதம் தாடி வச்சோன்னே என் 2 மனைவிமார்களும் சொன்னாங்க, நீ தாடி எடுத்துரு, இது பார்க்க உனக்கு அழகா இல்லை, எடுத்துரு நீ என்றெல்லாம் என்கிட்ட சொன்னாங்க. நண்பரெல்லாம் கேள்வி பண்ணாங்க சில பேர். அந்த மனைவி மட்டும் சொன்னேன், சரிப்பா உன் பேச்சுக்கு தாடி எடுத்துடுறேன், வாங்க சொல், தாடி எடுத்துடுறேன். எத்தனை நிற்கிப்பாங்க சொல்லி முடிச்சிடறேன் செய்தியை. உன் பேச்சை நீ இருவா ஒரே நிமிஷம், உன் பேச்சுக்கு தாடி எடுத்துடுறேன், என் கபரில் என் கூட வருவியான்னு கேட்டாரான் அந்த பீவிமார்கள்ட்ட. கபரில் என் கூட வருவியான்? அதெல்லாம் முழிக்கிறாள். நீ என் கூட வரமாட்டேல்ல, என் கூட கபரில் வர்றது ரசூலுல்லாஹ், நீ வரமாட்ட, உன் பேச்ச நான் கேட்பேன். கபரில் வர்றது ரசூலுல்லாஹ் வர்றாங்க, அவங்க பேச்ச நான் கேட்பேன்ட்டான். கபரில் வச்சோன்னு முகமது ரசூலுல்லாஹ் முன்னாடி வருவாங்க, அவங்க ஒன்று அல்லாஹ்வுடைய வேதனை விட்டு காப்பாற்றுறவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சங்கையான தாடியோடு அல்லாஹ்ட்ட போனாருன்னு சத்தியம் பண்ணறீங்க. அன்பர்களே, யாருடைய கேலியும் யாருடைய கிண்டலும் செய்வார்களோ என்பதற்காக வேண்டி மார்க்கத்துக்கு முரணாக நடந்து கொண்டாது. ஒவ்வொன்றும் கேள்வி செய்து தான் செய்வான், அவனுங்கெல்லாம் போயிடுவானு. மிஸ்வாக் செஞ்சால் 2 பேர் கேள்வி பண்ண பாய் தபி ஜமாத் சேர்ந்தீங்களான்னுவான். சுருமா போட்டேன் பொம்பளமாக இருக்குன்னு சொல்லுவானு. நான் ஸ்கூல் போகும்போது சுருமா போட்டு போவேன். என் கூட உள்ள பசங்க படிக்கலாம் கிண்டல் பண்ணுவானு. காலேஜ் பசங்க ஸ்கூல் பசங்களாம், ஐயா பொட்டச்சி ஆகிட்டா மை போட்டு வந்து கண்ணுக்குன்னு போட, என் ரசூலுடைய சுண்ணத்து நான் போட தான் செய்வேன். அப்படி கேட்க நீ யார்? ரசூலுடைய சுண்ணத் இவ்வளோ பேருக்கு முடி வச்சேன், இது வரைக்கும் ஹிப்பி வச்சிருக்கேன் நான் கேள்வி பண்ணான் சில பேர். வேலையை பார்த்துட்டு போ. என் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காது வரை முடி வச்சுருந்தாங்க. இல்லை ஜம்மத்து லம்மத்து வஃப்ரத் இது வரைக்கும் அரை காது வரைக்கும் வைப்பாங்க, முழு காது வரைக்கும் வச்சுருப்பாங்க, தோலில் புரள வரைக்கும் முடி வச்சுருப்பாங்க. பெருமானா சார் இதான் என் பெருமானுடைய சுண்ணத்து. இது ஜி நான் வைப்பேன், நீ கேள்வி பண்ணால் பண்ணிட்டு போ. மீசியை வளர்க்கக்கூடாது, மீசியை துண்டிச்சுக்கணும், கத்திரிச்சுக்கணும். நாங்கள் சொல்லாச்சு மீசியை கத்திரிச்சுக்கணும். தெரிஞ்சுங்களா? என்ன மீசியெல்லாம் இல்லாமல் ஒரு பொம்பளையான் போடா. எவன்லாம் உன்னை கேள்வி பண்ணிட்டானா ஒரு பய கபருக்கு வர மாட்டான், அவன் காப்பாற்ற மாட்டான். அங்கே வாங்கும் போது கூட வந்து நிற்க மாட்டான். ஒரு ரசூலில் வந்து நிற்பாங்க, என் உம்மத்தை விட்டுரு அல்லா. மஹ்ஷரில் ஒரு பய கூட வர மாட்டான். ரசூலில் வராங்க, யா அல்லா என் உம்மத்தை விட்டுரு அல்லா, என் உம்மத்து ரப்பி ஷஃபாசியருக்கு ரசூல்லா வருவாங்க. ரசூல்லா பின்பற்றுங்க ஜி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை பின்பற்றுங்க ஜி. மற்ற எதையும் நீங்கள் எதையும் பொருட்படுத்தவே தேவையில்லை நீங்கள் இன்ஷா அல்லாஹ் தஆலா. அல் மர்உ மஅ மன் அஹப்ப, யார் மனிதனை நேசிக்கிறானோ, யாரை நேசிக்கிறானோ அவர்களோடு இருப்பார். உண்மையில் நாம் அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசிப்பவர்களாக இருந்தால்
ஃபஜ்ர் தொழுகைக்கு மஸ்ஜித் வாங்க. வாங்க சொல்லும் முன் எழுந்து உங்களையும் மனைவி மக்களையும் எழுப்புங்கள். பையனையும் கூட்டிட்டு மஸ்ஜித் வாருங்கள். வீட்டில் ஆண் பெண் குழந்தைகளையும் மனைவியும் தொழுக சொல்லி சொல்லுங்கள். வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத், உன் மனைவியை தொழுகும்படி ஏவு, உன் குடும்பத்தாரை தொழுகும்படி ஏவு, உன் ஆண் பெண் பிள்ளைகளை தொழுகும்படி ஏவு உன் குடும்பத்தாரை. வஸ்ஸபிர் அலைஹா, நீயும் உன் தொழுகையிலே பரிபூர்ணமாக நிலைத்திருப்பாயாக. லா நஸ்அலுக ரிஸ்கா, உன் வாழ்க்கை ரிஸ்கை நான் உன்கிட்ட கேட்கல, நஹ்னு நர்ஸுகுகும், உனக்கு தேவையான ரிஸ்கை நான் தர்றேங்கிறான் அல்லாஹ் தஆலா. நண்பர்களே, ரொம்ப பேர் அதை விட்டுட்டு ஹஸ்ரத் எங்கள் வீட்டில் அந்த கஷ்டம், எங்கள் வீட்டில் இந்த கஷ்டம், புருஷன் மணி கட்டி கொடுத்த சந்தோஷமா இல்லை, மகளை கட்டி கொடுத்த சந்தோஷமா இல்லை, மகனை கட்டி கொடுத்த மருமக வந்து மந்திரம் போட்டா, இது கட்டுக்க வியாபாரம் வச்ச கடை சரியில்லை, எல்லாத்தையும் மீறி அல்லாஹ் சொல்றான், நீயும் உன் மனைவி மக்களும் தொழுகையிலே பரிபூர்ணமாக முறைப்படி தொழக்கூடியவர்களாக பாபந்தியாக பின்பற்றி தொழக்கூடியவர்களாக இருந்தால் உங்க ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கு தேவையான நான் தருகிறேன். காசு பணம் வேணுமா நான் தர்றேன், அன்பு வேணுமா நான் தர்றேன், கணவன் மனைவி மத்தியில் பாசம் வேணுமா நான் தர்றேன், அதுவும் ரிஸ்க் தான். என்ன வேணும் நான் தர்றேன். உன் மகள் நல்லா வாழணுமா, உன் மகன் நல்லா வாழணுமா, வெளிநாட்டுக்கு போனவன் சந்தோஷமா திரும்பி வரணுமா, நீ வச்ச கடன் நல்லா நடக்கணுமா, எல்லாத்தையும் நான் தர்றேன். நான் சொன்னதை நீ கேள்றா, நீ கையேந்த நான் தர்றேன், நீ சொன்னதை நான் கேட்கிறேன். இப்ப நாம என்ன சொல்றோம், அல்லாஹ் சொன்னதை ஒன்றும் கேட்க மாட்டோம், ரசூலுல்லாஹ் சொன்னது ஒன்றையும் நாங்கள் கேட்க மாட்டோம். ஆனால் நாங்கள் சொன்னால் அல்லாஹ் கேட்க வேண்டும். ஹஜ்ரத், நானும் 6 மாசமா கேட்கிறேன், அல்லாஹ் கொடுக்க மாட்டேங்கிறான். இவர் உத்தரவு போட வரான் அல்லாஹ், அல்லாஹ் ஊடு கூட அல்லாஹ் கொடுத்துறணும் இவருக்கு. இவரு அல்லாஹ் சொன்ன ஒன்னும் கேட்க மாட்டார். பைத்தியக்காரனாடா நீ அடிமையா அல்லாஹ் அடிமையா? இவர் சொல்றது அல்லாஹ் கேட்கணுமா? அரே அல்லாஹ் சொன்ன இவர் கேட்க மாட்டார். கூச்சனை ஈச்சால்தான் நடக்கவே நடக்காது, நடக்கவே நடக்காது. ஞாபகம் வச்சுக்கோ, நீ அல்லாஹ் ரசூலுடைய உத்தரவை மதித்து நடக்காவிட்டால் உலகத்திலேயும் கேவலம், மறு உலகத்திலேயும் கேவலம். யார் உனக்கு உதவுவா? யாருக்காக வாழ்க்கையை மாத்திக்கிற நீ? எந்த நடிகனுடைய சுனத்தில் பின்பற்ற? உன் பையனை தருதலையா தெரியல பார்க்கலையா? வெளிநாடுகள் அத்தா இருக்கிறாரு, கேட்ட நேரத்தை காசு அனுப்புறாரு, கேட்ட பைக்கை வாங்கி கொடுத்துறாரு, கேட்ட போனை வாங்கி கொடுத்துறாரு. தொழுதையான்னு கேட்கறது இல்லை. இஷா தொழுவு போனையாடா, மகரத் தொழுவு போனையாடா கேட்கறது இல்லை. பையனை கான்வென்ட் பெரிய ஸ்கூல்ல காசு கட்டி சேர்க்கற, லட்சக்கணக்கில் காசு கட்டி சேர்க்கிறாங்க. அவன் பையன் துஹர் தொழுதானா? கிடையாது. அசர் தொழுதானா? கிடையாது. 15 வயசு தொழுக கடமை இல்லை. அவனை தொழுக முடியாத அளவுக்கு பள்ளிக்கூட்டம் சேர்த்தாயே, நீயும் சேர்ந்தா உதவாங்க, கபர்லையும் உதவாங்க, ஹஷர்லையும் உதவாங்க. நீ 15 வயசு ஆயிடுச்சு, கொண்டு சேர்க்கிற 10th துஹரும் தொழுகிறது இல்லை, அசரும் இல்லை, மகரிபும் இல்லை, டியூஷன் அனுப்புறான், மக்தப் இல்லை, குர்ஆன் ஓத தெரியல, காலேஜ் படிக்கிறான், அத்தஹியா தெரியல, 10th படிக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ் மனப்பாடம் கிடையாதுங்கிறான். வெக்கமா இல்லை உனக்கு? முஸ்லிம் சொல்றதுக்கு மாற்றிக்கொள்ளுங்கள், இஸ்லாமிய வாழ்க்கையை கொண்டு வாருங்கள். இல்லை என்றால் அல்லாஹ் தஆலா பிடிக்க ஆரம்பிச்சிருவோம். அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய பிடிய பயப்படுங்க, அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானா. நீ சொல்ற இன்னைக்கு என்னங்க இஸ்லாமிய சோதனை வருது, அதுக்கு இப்படி சோதனை வருது, அப்படி சோதனை ஏன் வராது? உனக்கு வாழ்வு அல்லாஹ் கொடுத்தான், சந்தோஷத்தை அல்லாஹ் கொடுத்தான், வீடு அல்லாஹ் கொடுத்தான், வாசல் அல்லாஹ் கொடுத்தான், நிம்மதி அல்லாஹ் கொடுத்தான். நீ அதை வாங்கி வைத்துக் கொண்டு அல்லாஹ்வை மறந்தாய். உன் பிள்ளைகளை மார்க்கப்படி நீ வளர்க்கவில்லை. தலை நிமிர்ந்து போன அதை சொன்ன கேட்க மாட்டேங்கிறான். என்ன வஹாபியா போயிட்டான் ஹஜரத், ஒரு பையன் சொல்லு பேச்சு கேட்கறது இல்லை ஹஜரத் அப்படின்னு சொல்றான். இன்னைக்கு ஏன் சிறு வயதிலிருந்தே அவர்களை பழக்கி இருந்தால், சிறு வயதிலிருந்தே அல்லாஹ் ரசூலுடைய பேச்சை கேட்க பழக்கி இருந்தால், நிச்சயமாக அவர்கள் முதிய வயது வந்த பின்னாலும் உன்னையும் மதிப்பார்கள், அல்லாஹ்வை மதிப்பார்கள், ரசூலுல்லாஹ்வை மதிப்பார்கள். அப்படி மாத்துறது மேல கடமையா இருக்கு நண்பர்களே. நான் சொன்ன ஆரம்பத்தில் சொன்ன ஹதீஸ் சொல்லி முடிச்சுக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கையை பிடித்தார்கள். பிடிச்சு சொன்னாங்க, யா முஆத், முஆதே, வல்லாஹி இன்னீ ல உஹிப்புக, அல்லாஹ் மீது ஆணையாக நான் உன்னை விரும்புகிறேன் என்று சொன்னார். ஃபகுல்து லஹு, நான் சொன்னேன் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, பி அபீ வ உம்மி யா ரசூலல்லாஹ், என் தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் யா ரசூலல்லாஹ், வ அன வல்லாஹி உஹிப்புக, நானும் அல்லாஹ் மீது ஆணையாக உங்களை நேசிக்கிறேன். அல்லாஹு அக்பர். யார் சொல்றா? என்ன 18-20 வயசுல என்ன பழகிருக்காங்க பாருங்க. 18 வயசுல களிமா சொன்னாங்க, இஸ்லாத்துக்கு வந்தாங்க. என்ன பெருமானார் மீது அன்பு பாருங்க, எப்படி வந்திருக்கு பாருங்க. அல்லாஹ் மீது ஆணையாக என் தாயும் தந்தையும் என் உலகம் உங்களுக்கு அர்ப்பணம் யா ரசூலல்லாஹ், நானும் உங்களை நேசிக்கிறேன் யா ரசூலல்லாஹ்னு சொன்னாங்க. கால பெருமானார் சொன்னாங்க, யா ஊசிக்க யா முஆத், முஆதே, உங்களுக்கு ஒரு நசியத்து செய்கிறேன், ஒரு அறிவுரை கூறுகிறேன், வசியத்து செய்கிறேன். லா ததஅன்ன ஃபீ துபுரி குல்லி ஸலாத்தின் அன் தகுல், ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் இந்த வார்த்தையை சொல்லுவதை நீங்கள் விட்டு விடாதீர்கள்.
தொழுக சலாம் கொடுத்த உடனே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி சலாம் கொடுத்த உடனே அல்லாஹும்ம ஐன்னி அலா திக்ரிக்க வ ஷுக்ரிக்க வ ஹுஸ்னி இபாதத்திக்க. அரை வரி தாங்க. இந்த ஹதீஸ் அபூதாவுதுல வருது, ஹாக்கிமில் வருது, நசையில் வருது. முஆது பின் ஜபல் ரிவாய் செய்கிறாங்க. சஹீஹான ஹதீஸ் இது, சஹீஹுல் இஸ்னாத். என்ன சொன்னாங்க? அல்லாஹும்ம ஐன்னி அலா திக்ரிக்க வ ஷுக்ரிக்க வ ஹுஸ்னி இபாதத்திக்க. சொல்லுங்க எல்லாம், அல்லாஹும்ம ஐன்னி அலா திக்ரிக்க வ ஷுக்ரிக்க வ ஹுஸ்னி இபாதத்திக்க. அல்லாஹும்ம ஐன்னி அலா திக்ரிக்க வ ஷுக்ரிக்க வ ஹுஸ்னி இபாதத்திக்க. இன்னொரு சொல்லிடுங்க, அல்லாஹும்ம ஐன்னி அலா திக்ரிக்க வ ஷுக்ரிக்க வ ஹுஸ்னி இபாதத்திக்க. என்ன அர்த்தம்? யா அல்லாஹ், நீ எனக்கு உதவி செய்வாயாக. அலா திக்ரிக்க, உன்னை ஞாபகம் செய்வதற்கு எனக்கு உதவி செய்வாயாக. வ ஷுக்ரிக்க, எப்போவுமே உனக்கு நன்றி உள்ள அடியானாக இருப்பதற்கு எனக்கு உதவி செய்வாயாக. வ ஹுஸ்னி இபாதத்திக்க, உன் வணக்க வழிபாடுகளை நல்ல முறையில் செய்வதற்கு எனக்கு நீ உதவி செய்வாயாக. உனக்கு உண்மையான அடியாளாக நான் எப்படி இருந்தால் நீ என்னை பிரியப்படுவாயோ, அழகிய முறையில் உன்னுடைய இபாதாத்தை நிறைவேற்றக்கூடியவனாக என்னை ஆக்கிக் கொள்வாயாக. நண்பர்களே, உண்மை மூமினாக வாழ்வதற்கு வழிகாட்டுவாயாகன்னு அர்த்தம். எப்படி வாழ்ந்தால் நீயும் உன் ஹபீபு நாயகம் பிரியப்படுவீர்களோ. கொஞ்ச நாள் முடிஞ்சு போயிடும், துனியா போயிடுச்சு. நினைச்சுங்களா? தாடி நினைச்சாலே சாவுக்கு ரெடின்னு அர்த்தம், கபர்ஸ்தான் ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். உமர் கத்தாப் ரலியல்லாஹு தாடி நினைச்சிருச்சு. சொன்னாங்க, இது வந்து மரணத்தின் தூதுவன். வெளுத்து தாடி இருக்கு, தாடி நேரம் வந்துச்சுன்னா யாருங்க? மௌத்துடைய தூதர். பி ரெடி அண்ட் கெட் ரெடி. ரெடியாக இருந்துக்கோ, சாமான் ரெடி பண்ணிக்கோ, ஊத போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். ரொம்ப உள்ளே வைக்க போகிறாங்கன்னு அர்த்தம். என்ன ரெடி பண்ணி வச்சுருக்கோம் சொல்லுங்க. யா அல்லாஹ், இனி என் வாழ்க்கையை உனக்கு பிரியமான அடியாராக்குது. பெருமானுடைய சுன்னத்துகள் என்னன்னு தேடுங்க. பெருமானுடைய சுன்னத்துகளை தேடி தேடி செய்யுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்தால் பெருமானார் பிரியப்படுவாங்க, எப்படியெல்லாம் மகான்கள் வாழ்ந்தார்கள், எப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய நேசர்கள் வாழ்ந்தார்கள். ஒரு மகான் இருந்தாங்க, ஒரு தடவை தக்பீர் தஹ்ரீமா விட்டு போச்சு அவங்களுக்கு. அதற்காக வேண்டி பல வருஷம் அழுதுட்டு இருந்தாங்களாம். என்னாச்சு? ஒரு முறை நான் பள்ளிக்கு நேரமாக வரும்போது வர வழியில் ஒரு சின்ன பிரச்சனை வந்து தேர்ந்து பார்த்தா தக்பீர் தஹ்ரீமா கிடைக்கல. என் வாழ்நாளில் ஒரு தக்பீர் தஹ்ரீமா விட்டு விட்டேனே, அதுக்காக நான் அழுகுறேன். பல வருஷங்கள் அழுதான். நான் ஒரு ஷாஹில் மீது பாதுஷா நாயகம் நேற்று அவங்களுடைய புனித ரவுதாவில் ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைச்சிது. நாகூரில் நேற்று நைட்டு ஜியாரத் செஞ்சுட்டு வந்தோம். எஜமான் அவர்களுடைய சரித்திரத்தை எழுதுகிறாங்க. அவர்களுடைய அருமை புதல்வர், காரண புதல்வர் யூசுப் தாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை இவர்கள் தொழுவு வைக்கும் போது பின்னாடி திரும்பி பார்த்தாங்க, பையன் இல்லை. தக்பீர் கட்டிட்டான். உடனே வந்து சேர்ந்துட்டாங்க. அடுத்த நிமிஷம் குழு செஞ்சுட்டாங்க போது வந்து சேர்ந்துட்டாங்க. அது எப்படி என் தக்பீர் கட்டும்போது நீ பின்னாடி இல்லாமல் இருந்த என்று சொல்லி பல நாட்கள் அவங்கள்ட்ட பேசலை. அவங்க அழுது மன்னிப்பு கேட்டு அதுக்கு பின்னாடி தான் பேசுனாங்க. அவ்வளோ கோச்சிக்கிட்டாங்க. ஒரு தக்பீரை லேட்டாக தக்பீர் சொன்னதுக்காக, தக்பீர் கட்டும்போது பையன் இல்லைன்றதுக்காக வேண்டி கோச்சிக்கிட்டான். அந்த அளவுக்கு மார்க்கத்தில் மிகப்பெரிய பாபத்தியாக இருந்தாங்க. அதனால தான் அவங்கள இன்னைக்கு அவுலியான்னு சொல்கிறோம். அவுலியானா இன்னைக்கு அவர் சொன்னால் நடக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். அவர் அப்படி கை காட்டினா வானம் பொழக்கணும், பூமி பொழக்கணும், அதே அவுலியா கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துக்களை பேணி பேணி செய்யுங்கள். இப்படித்தான் என் பெருமானார் சொன்னார்கள், இப்படித்தான் என் பெருமானார் வாழ்ந்தார்கள், இப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ய சொன்னாங்க. அதை தேடி தேடி அதை செய்து முறைப்படி வாழ்ந்தால் அவங்க தான் அவுலியா, அவங்க தான் அல்லாஹ்வுடைய நேசர். அதை நாம் செய்ய கற்றுக்கணும். இப்போ முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் சொன்னாங்க, இறைவா ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் அல்லாஹும்ம ஐன்னா அலா திக்ரிக்க வ ஷுக்ரிக்க வ ஹுஸ்னி இபாதத்திக்கன்னு சொல்லு அல்லாஹ்ட்ட அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு அரபி தெரியாட்டி பரவாயில்ல, தமிழில் சொல்லுவோம். யா அல்லாஹ், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நீ என்னை பிரியப்படுகிற அளவுக்கு என் வாழ்க்கையை மாற்றிரு. நான் எப்படி இருந்தால் நீ என்னை பிரியப்படுவாயோ, நான் எப்படி இருந்தால் ரசூலுல்லாஹ் என்னை பிரியப்படுவாங்களோ அந்த மாதிரி என் வாழ்க்கையை ஆக்கிரல்லா. சதா உன்னை ஞாபகம் செய்ய எனக்கு தௌஃபீக் செய்யல்லா. சதா உனக்கு நன்றி செலுத்தக்கூடிய என்னை ஆக்கிரல்லா. அது கேளுங்க ரசூலுல்லாஹ். இந்த இருந்து ஒரு சபதம் எடுத்துக்கணும். இன்ஷா அல்லாஹ் என் வாழ்க்கையை பெருமானுடைய சுன்னத்துப்படி மாற்றிக்கும் தேவமா. இன்ஷா அல்லாஹ் என் பெருமானார் எப்படி வாழ்ந்தாங்களோ அந்த மாதிரி நான் வாழணும். கபரில் போய் ரசூலுல்லாஹ் மூஞ்சியில் முழிக்க வேணாம். நம்ம அங்கே இவனா வருவாயா?
இவங்களாம் வந்து நிற்பான் அவங்க காப்பாற்றுறதுக்கு. அவனே உதவ வாங்கிட்டு இருப்பான். அவனை யார் வந்து காப்பாற்றுவா? ரசூலில் தான் ஒன்று வந்து காப்பாற்றுவான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு பார்த்தா என் உம்மத்து வந்திருக்கிறார், என் மஹபூப் வந்திருக்க, என் நேசர் வந்திருக்கிறார், வாழ்நாளில் என் சுன்னத்தை பின்பற்றி வந்திருக்கான்னு சொல்ல வேணாம். அந்த மாதிரி நம்முடைய நடை உடைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்ம எல்லாரும் அதுக்காக உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். நம் பிள்ளைகள் எல்லாம் தொழுகையாளி ஆக்க வேண்டும். தொழுகையில் முன்சஃபில் வந்து நின்று தொழக்கூடியில் ஆக்கிக்கணும். தக்பீர் தரீமை தவற விடாமல் தொழக்கூடியில் ஆக்கணும். வீடுகளுக்கு போனால் மனைவி மக்களுக்கு தொலை சொல்லணும். தொழுகைக்குரிய ஏற்பாடு செஞ்சு கொடுக்கணும். தொழுகைக்கு அனுப்பாத பள்ளிக்கூடங்களுக்கு பிள்ளைங்களை அனுப்பக்கூடாது. ஜும்மாவுக்கு அனுப்பாத பள்ளிக்கூடங்களுக்கு பிள்ளைங்க அனுப்பக்கூடாது. 5 நேரம் அவன் தொழுகிறானாங்க கண்காணிக்கணும். 5 நேரம் உன் பிள்ளை தொழக்கூடியனாக நீ ஆகிவிட்டால் அதுக்கு பின்னாடி அந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை பற்றி நீ கவலைப்படவே தேவை. ஏன் தெரியுமா? அதுக்கு பின்னாடி அந்த பிள்ளை நீ தொழுகையாளியா பழக்கிட்டா அந்த பிள்ளைகளுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக்கிட்டான். அவளுக்கு அந்த பையனுக்கு அமையக்கூடிய மனைவி நல்ல மனைவியா அமைவா, அந்த பொண்ணுக்கு அமையக்கூடிய கணவன் நல்ல கணவனா அமைவா. அல்லாஹ் பொறுப்பேற்றுட்டானே, நான் தர்றேங்கிறான் அல்லாஹ். அவனுக்கு வரக்கூடிய தொழில் நல்ல தொழில் அமையும், வெளிநாட்டில் வேலை நல்ல வேலையா அமையும், உள்நாட்டில் வேலை நல்ல வேலையா அமையும், நல்ல சாலியான பொருளை பிறக்கும், எல்லாமே நல்லாயிரும். ஒன்றை மட்டும் நீ சரி பண்ணிட்டா போதும். சின்ன வயசுலயே அவனை பிடிக்க விட்டுட்ட, அவனை மார்க்கத்துக்கு முரணா நடக்கிறத நீ வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருந்து, அந்த கலாச்சாரம் இந்த கலாச்சாரம் பின்பற்றி நடக்கிறத நீ பின்பற்றி பார்த்துட்டு இருந்த, நீ சாவறதுக்குள்ள அவன் கை சேதப்படுற மாதிரி தான் சாவும். என் பையன் இப்படி போயிட்டான், என் பொண்ணு இப்படி போச்சு, என் பையன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, என் பொண்ணு வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, நீ கவலைப்படுற மாதிரி தான் வாழ்க்கை. அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக, நம்முடைய வாழ்க்கையை நல்ல வாழ்க்கையாக அல்லாஹ் ஆக்குவானாக, நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையை கண்ணியமான வாழ்க்கையை அல்லாஹ் ஆக்குவானாக. வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்வும் ரசூலையும் திருப்திப்படுத்தி வாழக்கூடியவர்களாக நம்ம ஆக்குவான். நம்ம செய்வோமா இன்ஷா அல்லாஹ்? உறுதி எடுத்துக்கோமா இன்ஷா அல்லாஹ்? அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.